வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி அருமையான அடிப்பொலியான தேங்காய் பால் சாதம் தான் செய்ய போகிறோம். ஒரு சட்டியை வச்சாச்சு, நெய் 2.5 ஸ்பூனு சேர்த்து நல்லா சூடான பிறகு ஸ்பைசிஸ் எல்லாம் போட்டாச்சு. இஞ்சி பூண்டு பச்சை மிளகா இதை சதைச்சி வச்சதை சேர்த்துருக்கோம். வெஜிடபிள்ஸு இப்போது கேரட்டு, பச்சை பட்டாணி, புதினா இலை சேர்த்துருக்கேன். இப்போது 2.5 கிளாஸ் அரிசிக்கு நான் 4 கிளாஸ் தேங்காய் பாலும் 1 கிளாஸ் தண்ணியும் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி சூடாகிறதுக்காக நான் மூடி வச்சுருங்க. இப்போ இந்த அரிசி 1/2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தண்ணி நல்லா சூடாகி நிறையா வரும்போது கரெக்டாக இந்த அரிசி ஊற வச்ச அரிசியை அதில் சேர்த்துக்கோங்க. நல்லா ஸ்மெல்லாக இருக்கும், நல்ல டேஸ்டியாக இருந்துச்சு ரைஸு. பசங்களுக்கெல்லாம் ஒரு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விட அருமையான ரைஸு டிப்ஸ் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுக்கலாம். என்கிட்ட இது தம்மு போடுறதுக்காகவே ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். இப்போ தம்மு போட்டுக்கலாம். இப்போ நல்லா திறந்து பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு தோசைக்கல் உங்ககிட்ட தோசைக்கல் ஏதாவது இருந்தால் தம்மு போடுறதுக்காக அது நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா சூடாகி வந்துருச்சு தோசைக்கல். இப்போ இந்த ரைஸ் சட்டியை எடுத்து இதில் தூக்கி வச்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. வெயிட்டுக்காக நான் இங்கே இஞ்சி இதெல்லாம் இடிக்கிற அந்த கல்லை தூக்கி வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், திறந்து பார்க்கவும் செம்மையாக இருந்துச்சு, நல்ல ஸ்மெல்லாக இருந்துச்சு ரைஸு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ.